Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனனை கொண்டு வந்திருப்பதை ஒரு பாக்கியமாக நான் கதறுகிறேன். இந்த பூமியிலே விசேஷமாக கனத்துக்குரியவர்களும் மதிப்பிற்குரியவர்களும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ஜனங்கள். ஆமென். அதிலும் விசேஷமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க அதை விட இன்னும் பாக்கியவான்கள், இன்னும் கனத்துக்குரியவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஐயா பல நாட்களுக்கு முன்பாக இப்படி ஒரு கூடுகைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரிங்க ஐயான்னு ஒத்துக்கிட்டேன். ஒரு 20 நாளுக்கு முன்பாக நினைக்கிறேன், எங்கள் சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி இந்த நோட்டீஸ் என்கிட்ட காட்டினாங்க, நீங்கள் அங்கே வர்றீங்களா அப்படின்னு. அப்போதான் நான் பார்த்தேன், ஊழியக்காரிகள் கூடுகிற கூட்டம். கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏனென்றால் எப்போவுமே விசுவாசிங்கிட்ட நம்ம ஈஸியாக பேசிடுவோம், அப்படி தானே? விசுவாசிகள் அவ்விசுவாசிகள்கிட்ட அழகாக பேசிடுவோம். ஆனால் ஊழியக்காரர்கள் அப்படின்னும் போது நம்ம தான் லீடர்ஷிப்பில் நிற்போம்ல. ஆனால் லீடர்ஷிப்கே லீட் பண்ணோம்னா அது ஒரு பெரிய வேலை. இன்னைக்கு சீட்டு விழுந்திருக்குது என் பேர்லன்னு சொன்னாங்க பாஸ்டர் அம்மா. நான் அந்த சீட்டை பார்த்து பயந்தேன். இதற்கு நான் தகுதியானவளா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பரலோகத்தின் தேவனுடைய கரத்தில் நான் அர்ப்பணித்து விட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் பாஸ்டர் அம்மா இல்லை, ஆனால் பாஸ்டரோட மக. பாஸ்டர் அம்மாவுடைய கஷ்டம் என்னன்னு எங்கள் அம்மாவை பார்த்து சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து வளர்ந்துருக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் முதல்ல பாக்கியவதின்னு சொன்ன தெரியுமா? கர்த்தருக்குள்ள பாக்கியவதிகள். ஆனால் நம்முடைய ஊழியத்தின் பாதையில் இருக்கிற போராட்டங்களை பார்க்கும் பொழுது பல வேளையில் நானே யோசிச்சிருக்கேன், இது நமக்கு தேவையா? இவ்வளோ கஷ்டம் இருக்குது. சோர்ந்து போன நாட்கள் உண்டு. நிச்சயமா உங்களுக்கும் இருந்திருக்கும், அப்படித்தானே? இல்லையா உங்களுக்கு? இல்லைன்னா சந்தோஷம். பல வேளையில சோர்ந்து போன நாட்கள் உண்டு. ஆனாலும் தேவன் தமது வார்த்தையினாலே பலப்படுத்தி திடப்படுத்தி அநேக சூழ்நிலையிலே அவருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துகிற சூழ்நிலை பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும், நான் நினைச்சது ரொம்ப தப்பு. ஒருவேளை நீங்களும் அப்படி உணர்ந்திருக்கிறதுனால யாரை துணிஞ்சு சொல்லலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது சொன்னாங்க, நான் ஒரு சிங்கர். உண்மையே நான் சிங்கர் தான். நான் பிரசங்கம் பண்ணுவேனா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் அப்பாக்கெலாம் எப்படின்னா, அவருக்கு இப்போ வயசு 77 வயசு. 17 வயசில் அவர் தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஊழியத்தினுடைய அனுபவம் 60 வருஷம். பல ஊழியக்காரர்களோடு இருந்து ஊழியம் செய்து விட்டு அனுபவத்தை பார்த்து விட்டு வந்தவர். ஆனால் அதனால் பெண்கள் ஊழியத்தில் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பார் எங்கள் அப்பா. எங்கள் புல்பீட்டை ஏறி நான் பிரசங்கம் பண்ணது கிடையாது. ஒரே முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்பா CABG ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது கீழே தான் நின்று நான் வர்ஷிப் நடத்துவேன். எங்கள் சபைக்கு வருகிற ஒரு சகோதரிங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். அங்கே தான் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். இந்த பலிபீடத்தில் நிற்க வைக்க கூட எங்கள் அப்பா யோசிப்பார். அப்படி வளர்க்கப்பட்டவள் நான். கடந்த நாட்களில் என்ன வார்த்தையை ஊழியக்காரிகள் மத்தியிலே, ஆண்டவரே நான் போய் நிற்கணுமே, நீங்கள் என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை நீங்களாம் பாஸ்டர் அம்மாங்க எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க, எத்தனையோ ஆராதனை நடத்திருப்பீங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக எத்தனையோ அற்புதங்களை அடையாளங்களையும் மகிமையான காரியங்களை அவர் செய்திருப்பார். நான் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடு கூட அவர் பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் உங்ககிட்ட நான் வைக்கிறேன், உண்மையாக பதில் சொல்லுங்க. தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு பாஸ்டரை கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? பரவாயில்ல, பேசலாமா, தப்பு இல்லை, நீங்க பேசலாம். சப்போஸ் ஏதோ ஒரு செகண்ட் ஆப்ஷன் கிடைக்குது, பாஸ்டரை கல்யாணம் பண்ணுவீங்க? செகண்ட் ஆப்ஷன்லாம் நமக்கு வேண்டாம், பைபிள் அதுக்கு இடம் இல்லை. கல்யாணம் ஆகாம யாருன்னா இங்க இருப்பீங்கன்னா அவங்கள பார்த்து வாலிப பிள்ளைங்க நான் கேட்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பாஸ்டர் பிள்ளைங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மாப்பிள்ளை பார்க்கும்போது பிள்ளைங்க சொல்றாங்க, யாரை வேணா கல்யாணம் பண்ணுவேன், பாஸ்டருக்கு மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துறாத. நம்ம பிள்ளைங்க சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க தானே? ஏன் நம்ம பொழப்பு அவ்வளவு கேவலமா இருக்குது?
நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க ஐயோயோ இந்த வேலையே எங்களுக்கு வேணாம், ஐடியில் நாங்கள் வேலைக்கு போயிடுறோம், வேற எதனா எங்களை பேங்க்குக்கு அனுப்பிடு, டீச்சரா ஆயிடுறேன், நான் எதனா ஆயம்மா வேலை செஞ்சு கூட பொழைச்சிக்கிறேன், இந்த பாஸ்டருக்கு மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. ஏன் அப்படி கட்டி கொடுக்கறதா இருந்தா நிறைய பிரான்ச்சஸ் வச்சு பெரிய சபையில மருமகளை போறதா இருந்தா நான் போறேன். ஆனா அந்த சாப்பாட்டுக்கும் காசுக்கும் கஷ்டப்படுற விசுவாச ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு தயவு செய்து என்னை கட்டி கொடுத்துறாத, அதுக்கு நான் கல்யாணம் ஆகாமே இருந்துடுறேன். எனக்கு பிள்ளைங்க சொல்றத காதால நான் கேட்டிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பக்கம் பார்த்தா நான் வளர்ந்து வந்த சூழ்நிலைக்கு யோசிக்கும் பொழுது கரெக்டு தான் அந்த பிள்ளைங்க சொல்லுது, ஆனால் சத்தியத்தை அறியதான் அதனுடைய மகிமை புரிகிறது. உங்க பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லி வளர்த்து விடுங்க. ஊழியம் செய்கிற குடும்பம்னா பிள்ளைங்க எல்லாம் ஊழியத்தில் நிற்கணும், அது ஒரு மகிமை. ஹல்லேலூயா. இதை எப்போ நான் உணர்வேன் தெரியுமா? சில பேர் எங்கள் தகப்பனை பார்க்க வருவார்கள், பெரிய பெரிய டாக்டராக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், மந்திரிமார்களாக இருக்கட்டும், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு மண்டி இடுவாங்க பாருங்க. அப்பதான் அந்த ஊழியத்தினுடைய கணம் என்னென்பது எனக்கு புரிந்தது. ஆவியானவர், நீ ஊழியக்காரர் இவ்வளவு கேவலமா நினைக்கிறியே, ஊழியத்தை இவ்வளவு கேவலமா நினைக்கிறியே, உங்களுக்கு நான் வச்சிருக்கிற கணம் சாதாரணமானதல்ல. பேதுரு கேட்டார்ல, ஆண்டவரே ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தனப்பா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், உலகத்தையே வெறுத்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தர் பேதுருவை பார்த்து சொன்னார், அவனோட உள்ளத்தை பார்த்தார். வெறுமையா நிக்கிறையா, அனாதையா நிக்கிற, கைவிடப்பட்டு நிக்கிற நினைக்கிறியா? இல்ல, பூமியை மாத்திரமல்ல பரலோகத்தை ஆட்சி செய்கிற அதிகாரத்தை உனக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உங்களை குறித்து நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டின், நீங்கள் மார்த்தாளா இருக்கிறீங்களா, மரியாளா இருக்கிறீங்களா? எங்க வீட்டு சூழ்நிலை என்ன தெரியுமா? எங்க அம்மா மார்த்தாள், 2 பெண் பிள்ளைகளாகி நாங்கள் மரியாள். சில வேளையில 2 டியூட்டியும் சேர்ந்து பார்ப்போம். நீங்களும் 2 டியூட்டியும் சேர்ந்து தான் பார்க்குறீங்க, முகத்தை பார்க்கும் போது தெரியுது. ஏன்னா மார்த்தாளா இருந்தா ஊழியத்தை பார்க்கணும், மரியாளா இருந்தா கடமைகளையும் செய்யணும். ஆனா ஆண்டவர் பாருங்க, மார்த்தாளை விட மரியாதை தான் பார்த்து பெருமையா சொன்னார்ல, நீ என்ன உலகத்தின் காரியங்களை குறித்து கவலை. சில நாட்டில் ரொம்ப வீட்டில் வேலை செய்யும் போது என் உள்ள அப்படிதான் பேசும், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஷீபா, தேவையானது ஒன்றே, என் பாதத்துல போய் உட்காரு. ஆண்டவரே, சோறு யார் ஆக்குறது, வீட்டை யாரு சுத்தம் பண்றது, இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணுமே. விசுவாசிகளை நம்ப முடியாது, எந்த நேரத்தில் எந்த டிசைன்ல இருப்பாங்கன்னு தெரியாது, கண்டிஷனும் போட முடியாது, சம்பளமும் வாங்க மாட்டாங்க. சம்பளம் வாங்குற வேலைக்காரரை கூட கண்ட்ரோல் பண்ணலாம், விசுவாசிகளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அன்பால தான் வேலை வாங்க முடியும். அவங்களுக்கு மனம் இருந்தா செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. கடினமா ஹிட்லர் ஆட்சிக்கு செய்ய முடியாதே. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கான ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு நல்கிய அருமையான போதகர் ஐயா அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், இங்கே இருக்கிற எல்லா மூத்த ஊழியக்காரம்மாங்களுக்கும், இங்கே வந்திருக்கிற எல்லா பாஸ்டர் அம்மாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாடகிக்கு தொண்டை இல்லை. 20 நாட்களுக்கு மேலாக சபையில் உபவாச கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. கூட்டத்தையும் நடத்தணும். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு போராட்டம், ஆண்டவரே நான் பாடகியா ஊழியக்காரியா எனக்கு சொல்லுங்க. பாடல் ஊழியம்னு சில பேர் சொல்றாங்க, ஆனால் என்னைக்கோ ஆவியானவர் எனக்கு சொல்லிட்டாரு, பாடல் ஊழியன்றது தனி ஊழியெல்லாம் கிடையாது. அப்ப என்ன ஆண்டவரே, பாடலும் ஊழியத்தில் ஒன்று ஆகினால் நீ எல்லாமே எனக்கு செய்யணும். அப்ப ஆண்டவர்கிட்ட நான் ஒரு டீல் வச்சிருக்கிறேன். ஒரு டீலிங் என்னன்னா, ஆண்டவரே குரலை கொடுத்துட்டீங்க, நல்ல பாட்டு வரத்தை கொடுத்துட்டீங்க, ஆனா பிரசங்கம் பண்ணா பாட முடியல. பாடுனா பிரசங்கம் கஷ்டம், டைம் போயிருது, நான் என்ன செய்யணும்? கர்த்தர் சொன்னா நீ 2யும் செய். அப்ப 2யும் நான் செய்யணும்னா என் குரலை நீங்க பொறுப்பிடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது, இங்க இருக்கிற வாசிக்கிற மியூசிஷியன்ஸ்க்கு தெரியும். ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் ட்ரெயின் பண்ணலாமா? வாய்ஸை பண்ணக்கூடாது. சிஸ்டர் ஹேமா ஜான் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஏரியால தான் இருக்கிறாங்க. பிரசங்கன்னா பயப்படுவாங்க,
வர்ஷிப் பண்ண அந்த ஆண்டி பயப்படுவாங்க. ஐயோ ஸ்ட்ரெயினோட ஷீபா என்னால முடியாது அப்படிம்பாங்க. அது உண்மை. ஏன்னா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு சாயந்தரம் போய் ஒரு ரெக்கார்டிங் பண்ணனா எங்களால முடியாது. வாய்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும், ஸ்ருதி நிற்காது. அவங்க கேட்குற அந்த பாட்டினுடைய அழகு வெளில வராது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், யாருக்காக பாடுறேன்? அழகா மக்கள் கேட்கணும்னா, இமோஷனல் ஆகணும்னா இல்ல. அது ஒரு சிலர் கிஃப்டடு. நம்ம மோசஸ் ராஜசேகர் ஐயா மாதிரிலாம் வராது. எப்படி பாடுறாரோ அப்படி பிரசங்கம் பண்ணுவாரு. பிரசங்க டோன் எப்படியே பாட்டு அப்படி இருக்கும். எங்களால அதெல்லாம் முடியல. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு என் தொண்டையை ஒப்பு கொடுத்துடுறேன், நீங்க பொறுப்பெடுங்க. பாடவும் செய்யணும், ஆராதனை நடத்தணும், பிரசங்கமும் பண்ணணும். உங்க ஊழியம், நீங்க பொறுப்பெடுங்க. நான் ஏன் கலங்கணும்? என்னை அழைத்தவர் நீங்க, கிருபை தந்தவன் நீங்க, வரங்களை கொடுத்தவர் நீங்க. நீங்க நடத்துங்கப்பா அப்படின்னு அர்ப்பணிச்சுட்டு ஓடிட்டு இருக்கேன். அதனால பாட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐயாவுடைய ஆல்பத்தில் சில பாடல்களை பாடினா ஐயா பாட்டெல்லாம் மறந்துட்டேன், சாரி. எதனா லிரிக்ஸ் இருந்தால் கொடுங்க, நான் பாடுவேன். ஏன்னா பாட்டு வார்த்தைகள் இல்லை. கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஆவியானவர் நம் மத்திலே ஒரு பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நான் துரிதமாக போகிறேன். Thank you Jesus, thank you Lord, hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரிப்பா, கடமை மாத்திரம் செய்ய நிற்கிறேன். எடுத்து பயன்படுத்துங்க உங்க பாத்திரமாக. நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. என் பலவீனங்கள் உமக்கு தெரியும். ஆவியானோட வல்லமை அங்கு அசைவாடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இந்த பலிபீடத்தை கர்த்தருடைய மகிமை இன்னும் அதிகமாய் மூடட்டும். இன்னும் மகிமையின் மேகம் அதிகமாய் மூடுவதாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். டி மைனர் கொடுங்க. வேதா கருணாகரா மீயான பராபரா ஆதார நிராதரா அன்பான சகோதரா தாதாவும் தாய் சகலமும் நீ நாதாவும் தாபரா
சர்வ வல்லமையுள்ள தேவனே, உங்க பிரசன்னத்தை நாங்கள் நாடி நிற்கிறோம். நீர் எங்கள் அரசன், எங்களை ஆட்கொண்ட தெய்வம். நீர் இஸ்ரவேலின் ராஜா. நீர் பூமி உருண்டையின் மேல வீற்றிருக்கிற மகிமையின் ராஜா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். தாயின் கற்பத்தில் எங்கள் கரு உருவாவதற்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவும் நீர் எங்கள் பெயர் சொல்லி அழைத்து எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கரத்துல. பிரயோஜனமான வார்த்தைகளை, சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். மனிதர்களாகி நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், ஆவியானவர் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஊழியத்து நிமித்தம் வருகிற போராட்டங்கள், சத்துருனுடைய எதிர்ப்புகள், உலகத்தின் வஞ்சக ஆவிகள், இவற்றின் மத்தியிலே ஆண்டவரே ஒரு ஸ்தானாதிபதிகளாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஒரு கிருபையை தந்து இந்த ஊழியக்காரிகள் எல்லாம் இங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. இம்மட்டும் அவருடைய ஊழியங்களிலே, அவருடைய தனிப்பட்ட ஜீவியத்துல நீர் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பெண்கள் கதவுகளை உடைக்கவும், இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கத்தக்கதான வல்லமை அபிஷேகம் எங்கள் ஜனங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாண்டவரே. உலகம் எங்களை ஒன்று செய்ய முடியாது, பாதாளத்தின் வல்லமைகள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எங்களை ஒன்று மேற்கொள்ள முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெயம் கொடுக்கிற தேவன், யூத ராஜ சிங்கமாக நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால், எங்கள் ஊழியத்தோடு கூட இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. தொடர்ந்து வெற்றி நடைபெற எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க வார்த்தை எங்களுக்கு அஸ்திபாரமாக ஆதாரமாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நோட்டீஸை நான் பார்த்த உடனே, இதனுடைய நோட்டீஸினுடைய தலைப்பை நான் பார்த்தேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை அதில் போட்டிருந்தீங்க. இந்த வார்த்தையை படித்து பல முறை படிச்சிருக்கிறோம். ஆனால் குறிப்பாக அந்த வார்த்தையை நான் படித்த நாளிலிருந்து என்னை அறியாமல் நான் அழுது கொண்டு இருக்கிறேன். அதுல 2வது வசனத்தை யாருன்னா ஒருத்தர் வாசிங்க. உன்னத பாட்டு. ஆமென். இன்னும் ஒரு முறை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து. எஸ். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்தை நான் வச்சிருக்கிறேன். அருமையான பாஸ்டர் அம்மாங்களுக்கு பணிவாய் ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நம்முடைய உலக வாழ்க்கை முள்ளுகள் மத்தியில் இருக்கிற லீலி புஷ்பம். ஹல்லேலூயா. ரெண்டையும் பிரிக்க முடியாது. லீலி புஷ்பத்தின் மென்மையும் அழகையும் யாரும் மாற்ற முடியாது. அதை சுற்றி இருக்கிற முள்ளையும் எடுத்துருங்கன்னு கேட்காதீங்க. இன்னைக்கு ஆவியானவர் அதை தான் உங்களிடத்துல சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களா, அந்த ஊழியக்காரங்க அவ்வளவு சுகமா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நல்லா, நான் தான் கஷ்டப்படணுமா? நானும் யோசிச்ச நாள் உண்டு. ஆண்டவரே, என்ன ஜீசஸ் கால்ஸ் வீட்டில் பறக்க வச்சிருக்க கூடாதா? அட்லீஸ்ட் அவருக்கு பேத்தியா வச்சோம், டிஜேஸ் ஐயாவுக்கு பேத்தியா வச்சு என்னை பறக்க வச்சிருந்தீங்கன்னா நான் பாடுறதுக்கு எவ்வளோ ஃபேமஸாக இருப்பேன். ஆசைப்பட்டது உண்டு, தேவனுடைய சமூகத்தில் மறைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை, நீ முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அதை எடுத்து என்ன மாலையா கோத்துறங்களேன்னு கேட்காதீங்க. ஹல்லேலூயா. அந்த லீலி புஷ்பம் அந்த செடியில இருக்கிற வரைக்கும் தான் வாசம். நீ எடுத்து மாலை கட்டிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? உங்களை தான் கேட்கிறேன். வாசம் போகும், மென்மை போகும், கலர் போயிடும், அப்புறம் மண்ணோட மண்ணாய் போய்விடும். அதை எடுத்துருங்கன்னு சொல்றீங்களா? இல்ல வேணாம் ஆண்டவரே, முள்ளுகள் மத்தியில் இருந்தாலும் நம் வாசம் வீசுகிற லீலி புஷ்பமா இருக்கணும் ஐயா. ஹல்லேலூயா. பல வருஷங்களுக்கு முன்பாக பீனாண்டி ஒரு பாட்டு பாடினாங்க. ஒரு டி மைனர் கொடுங்க. கர்த்தரின் மணவாட்டியார், நேசரின் மணவாட்டியார், மணவாளன் இயேசு விரும்பும் உத்தம மணவாட்டியார். இந்த உத்தம மணவாட்டியா, அந்த மணவாளனுக்கு மனம் வீசணும்னா அந்த லீலி புஷ்பம் முள்ளுகள் மத்தியில தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு கை அங்கிருந்து உயர்த்தி ஹல்லேலூயா சொல்றாங்க. ஒரு வாலிப பிள்ளை. நீங்க யோசிக்கலாம், நீங்களாம் இன்னும் சின்ன வயசு, எவ்வளவு பாடுகளை நாங்களாம் கடந்து வந்திருக்கிறோம். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா?
இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நான் வைத்திருக்கிற லீலி புஷ்பம் சுற்றிலும் முள் இருக்கிறதுனால என் பிள்ளைகளுக்கு அதனுடைய மகிமை தெரியவில்லை. சில வேளையில் அந்த முள்ளு நெருக்கம், அந்த முள்ளு அனலா தான் இருக்கும், ஆனால் லீலி புஷ்பமா நான் வச்சிருக்கிறேன். தூரத்துல இருந்து பார்க்கிறவர்கள் முல்லை பார்க்க மாட்டார்கள், அழகா இருக்கிற லீலி புஷ்பம் தான் கண்ணுக்கு தெரியும். ஹalleluya. கிட்ட வந்து பறிக்கணும்னு நினைச்சா அப்பதான் முள்ளு குத்தும். ஹalleluya. பல பாடுகள் மத்தியில நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய நீதியையும் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய கிருபையையும் காத்துக்கொள்ளுகிற லீலி புஷ்பம் தான் பாஸ்டரமா உட்கார்ந்திருக்கிறீங்க இங்க. ஹalleluya. நான் சொல்ற அழகு உங்க முகம், உங்க ஸ்டைல், உங்க சைஸ், உங்க முடி அதெல்லாம் சொல்லல. அத உலகம் பார்க்கும், பாஸ்டர் பாப்பர், மத்த சபையார் பார்ப்பாங்க, அத உலகம் அதை பார்க்கும். ஆனால் பரலோகம் அப்படி பார்க்கவில்லை. உங்கள் உள்ளத்தின் அழகை பரலோகம் பார்க்கிறது. நீங்கள் படுகிற பிரயாசத்தை பரலோகம் பார்க்கிறது. என்னைக்குமே நான் ஆண்டவர்ட்ட தான் சொல்வேன், ஆண்டவரே, இப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் அம்மா எந்த நிலைமையில ஓடி வந்தாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட பல சூழ்நிலை ஊழியத்தில் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், பல சூழ்நிலை. ஆனா நான் அதுல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? கல்யாணம் பண்ணல, குடும்பம் வேண்டாம், பிள்ளை குட்டி வேண்டாம் என்று கர்த்தருக்காக நின்று கொண்டு இருக்கிறேன். நான் பேசுறேன் தைரியமா. ஆனால் அவற்றை எல்லாவற்றின் மாத்திரம் கணவன், மனைவி, மருமகன், மருமகள், பேர பிள்ளைங்க இங்க எல்லாம் அந்த சூழ்நிலையில நீங்கள் லீலி புஷ்பமா மலர்ந்து இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? அது எவ்வளவு கிருபை தெரியுமா? ஹல்லேலூயா. ஆகையினால் தான் ஆதி அப்போஸ்தலர்களை கர்த்தர் அழைத்த போது என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. இங்கேயே உட்காந்துக்கோ, ஒரு சர்ச்சை கட்டிக்கோ, அப்படியே உனக்கு மாசம் மாசம் வருமானம் வரும், அப்படியே வாழ்ந்துக்கணும். தேவன் அப்போஸ்தலர்களை அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுட்டு வா. ஆபிரகாமுக்கு அப்படிதான் சொன்னார், உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் தேசத்தை எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆனா மனைவி மாத்திரம் கையில பிடிச்சிட்டு வந்தார். அந்த மாதிரி தான் நாமளும் எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் நம்மளை பிரிச்சுட்டார். நம்முடைய இனத்தை விட்டு பிரிச்சார், ஜாதியை விட்டு பிரிச்சார், நம்முடைய குடும்பங்களை விட்டு பிரிச்சார். ஏன்? எத்தனை பேர் இங்க பாஸ்டர் அம்மாங்க சொத்து வாங்காம வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்பா அம்மா வீட்டுல சொத்து கூட நமக்கு கொடுக்கல, எங்க வீட்லயும் கொடுக்கல, எங்க அம்மாக்கு விட்டுருங்க. அதுக்கெல்லாம் இந்த கோர்ட்டுக்கு கேஸுக்கெல்லாம் போய் அது தேவ சித்தமே இல்லை. நமக்குன்னு இருக்கிற சொத்துக்கு பரலோகம் நிச்சயம் பண்ணியிருந்தா அது நிச்சயமா கையில வரும். அவர் வேணான்னு சொன்னா அது நீ என்ன பண்ணாலும் வராது. நீங்க பாட்ட கேஸ போட்டு நம்ம போய் சேர்ந்துருவோம், நம்ம பிள்ளை என்ன பண்ணாங்க, அதுக்கும் வராது. வேண்டாம், தேவன் தேசத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிற அரை கிரவுண்டு, கால் கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு, ஒரு ஏக்கரா இல்ல, நீ நடந்து திரிகிற தேசத்தை நான் உனக்கு தருவேன் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க போனாலும் தேவன் தமது பிள்ளைங்களை வச்சிருக்கிறாரு. இங்கு மாத்திரமல்ல, எங்கன்னா ஃபாரினுக்கு போங்களேன், நீ ஊழியக்காரீங்களா, நீங்க ஊழியம் செய்ய வந்திருக்கிறீங்களா, எங்க வீட்டுல தங்குங்க, நாங்க கொடுக்கறத சாப்பிடுங்க, நாங்க நீங்க ஊருக்கு போற வரைக்கும் பராமரிக்கிறோம்னு சொல்றவங்க எத்தனை பேர் தாமா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்ல முடியும். யாரோங்க அவங்க, யாரோ உறவுகள் இல்ல, ரத்த சம்பந்தம் இல்ல, ஒரே வார்த்தை கேட்பாங்க, நீங்க ஊழியக்காரி, தேவனுடைய நாமத்தை சுமந்து வந்திருக்கிறீங்க. அந்த இயேசுவின் ரத்தத்தினுடைய பந்தம் இருக்கு தெரியுமா, அதனுடைய வல்லமை வானத்தின் கீழ் பூமியில எந்த உறவுக்கும் அது இல்ல. அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமை வேறு பிரிச்சாரு, உங்களை என்ன இன்னைக்கு வேறு பிரிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குடும்பம் இருந்தது, மனைவி இருந்தார், அதனால மனைவியோட கூட வந்தார். உங்களுக்கு கர்த்தர் குடும்பம் கொடுத்து குடும்பத்தோட ஊழியம் செய்ய வச்சிருக்கிறாரு. இதை பாக்கியம். ஹல்லேலூயா. இது மகா பெரிய ஒரு பாக்கியம். வேதாகமத்துல ஊழியம் செய்த பெண்கள் அநேகம் உண்டு. யாரும் சொல்லாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறதில்ல, நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு தேவைக்கேற்றது மாதிரி பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படியோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, எனக்கு பிரியமானவள். இன்னைக்கு சப்ஜெக்ட் அதுதான். எப்படி ஒரு லீலி புஷ்பம் தோட்டத்துல எத்தனையோ லீலி புஷ்பம் இருக்குது, எல்லாம் முள்ளு நடுவுல தான் இருக்குது. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், முள்ளு நடுவுல இருக்கிற எல்லா லீலி புஷ்பமும் எனக்கு பிரியம் இல்ல, இதுல எனக்கு பிரியமான லீலி புஷ்பம் இருக்கிறது.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை அபிஷேகம் பண்ணின ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நானும் உமக்கு பிரியமான லீலி புஷ்பமா இருக்கிறேனா? ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம் இல்ல? லீலி புஷ்பம் தான், முள்ளுகள் நடுவுல வச்சிருக்கிறாரு, வாசனை கொடுத்திருக்கிறார், அழகை கொடுத்திருக்கிறார், மென்மையை கொடுத்திருக்கிறார், எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை நட்டவர், அந்த மகிமை எல்லாவற்றையும் கொடுத்தவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான லீலி புஷ்பம், எனக்கு பிரியமானவள், எனக்கு பிரியமானவள். பரலோகம் இன்றைக்கு இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுது, பாஸ்டமாக தான் பேசுறேன் இருக்கிற சகோதரர்கள் நினைக்க வேண்டாம், கர்த்தருக்கு நாம் எல்லாரும் மனவாட்டிகள் தான். ஹல்லேலூயா. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. இங்க பாஸ்டமா மீட்டிங்கா இருக்கிறதுனால எல்லாம் மேக்ஸிமம் 99% லேடிஸா நம்ம இருக்கிறோம். ஆனால் பரலோகத்துல அந்த மணவாளனுக்கு எல்லாம் மணவாட்டியா தான் நிக்க போறோம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி இருக்கிறேன், பிரியமானவளா இருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவள். தேவனுக்கு பிரியப்படுகிற பல காரியங்கள் உண்டு. தேவன் பல காரியங்கள் அவர் விருப்பப்படுகிற காரியம் உண்டு. விசுவாசிகளுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, அப்படிதானே? எப்படி? விசுவாசிங்க எல்லா பிரச்சனையை கொண்டு வந்து நம்மகிட்ட கொட்டிடுவாங்க. ஆனா நம்ம பிரச்சனை நம்ம எங்க போய் கொட்டுவோம்? பிரான்ச் சர்ச் பாஸ்டரா இருந்தா ஹெட் பாஸ்டர் கிட்ட போய் கொட்டுவார்ல. அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு சினாட் இருக்குது, அதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் அரேஞ்ச் பண்ணுது. அந்த சினாட்ல நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ இங்க பாஸ்டர் அம்மாங்க பாஸ்டரோட பிரச்சனையில சினாட்ல இருக்கிற தலைவர்கள் கிட்ட போய் நீங்க சொல்லுவீங்க, அந்த தலைவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எங்க போய் சொல்லுவாங்க? ராஜாதி ராஜன் கத்தாதி கத்தன் தேவனிடத்துல தான் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. நாம அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், விசுவாசி வந்து அதே பிரச்சனையை சொல்லும். கர்த்தர் எப்படிலாம் ட்விஸ்ட் வைப்பார் தெரியுமா நமக்கு? இப்ப ஆவியானவர் சொல்ல, நீ அந்த பிரச்சனை தான் சோர்ந்து போய்க்கிற, இப்ப விசுவாசி அதே வந்து சொல்லுது, நீ என்ன பதில சொல்றன்னு நான் பாக்குறேன். நீ என்ன எவ்வளவு கேள்வி கேட்ட நேத்து நைட் ஜபத்துல இதே பிரச்சனைக்கு, இன்னைக்கு உன்னுடைய பதில் என்ன என்பதை நான் பார்க்கிறேன். பல வேளையில கர்த்தர் அவர்களுக்கு சொல்ற பதில நம்மை தேற்றுவார். அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. நமக்கு சில லெசனை கர்த்தர் படிப்பிக்கிறதுக்கு விசுவாசிகளுக்கு சில காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். அவர்கள் மூலமாக கர்த்தர் சில வழிகளை நமக்கு திறந்து சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார், பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரு பாஸ்டர் வீட்டுல திருமணம் என்று சொன்னால், பாஸ்டருக்கு திருமணம், பாஸ்டரோட பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க, விசுவாசிகள் வீட்டுல கோடி கோடியா செலவு பண்ணி பண்ண திருமணத்தை காட்டிலும் சிம்பிள் மேரேஜா தான் இருக்கும். தேவ பிரசன்னம் பாஸ்டர் வீட்டு கல்யாணத்துல இருக்கும். நான் நிறைய கல்யாணத்துல போய் பாடினதுனால சொல்றேன், என்னடா இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது, சிம்பிளா தான் இருக்குது. கேள்விப்படுவேன், பாஸ்டருடைய மகன் கல்யாணம், பாஸ்டருடைய மகள் கல்யாணம், இவரே பாஸ்டர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஊழியத்துல ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார், ஊழியத்துக்காக 3 நேரம் ஊழியத்துக்கு நிக்கிறவருக்கு இப்ப கல்யாணம். அந்த கல்யாணம் தான் இது. அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார்னு சும்மா சொல்லிட்டு போறோம். அந்த கனம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கனம் தெரியுமா? நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு இல்லாத கனம், நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு இல்லாத கனம், நம்முடைய ஜனாதிபதி முர்மு அம்மாவுக்கு இல்லாத கனம். ஹல்லேலூயா. இங்க வந்து உட்கார்ந்து உங்க ஆராதனை வேளையிலே தேவன் எனக்கு சொன்ன காரியம், உங்கள் தேசத்தின் ஜனாதிபதியை காட்டிலும் என்னுடைய பாஸ்டர் மக்களை நான் கனமாக நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் அப்படி ஈஸியா எங்கேயும் கிளம்பி போயிட முடியாது இல்ல. அவங்களுக்குன்னு ப்ரொடெக்ஷன் இருக்கும், அவங்களுக்குன்னு சில டைமிங் இருக்குது, அவங்களுக்குன்னு சில மரியாதை, அந்த வழியில தான் அவங்க போகணும். தேவச்சனமாகிய தேவனுடைய ஊழியத்தில் நிற்கிற பிள்ளைகளாகிய நமக்கு பரலோகம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. பரலோகத்தின் பரம சேனைகள் இறங்குகிறது. உங்களுக்கு விரோதமா யார் எழும்பி வந்தாலும், என்ன போராட்டம் மத்த எந்த முள்ளுகள் மத்தியில இந்த லீலி புஷ்பம் கலங்கி நின்றாலும் முள்ளுகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. அந்த உபத்திரவங்களை கஷ்டங்களை மகிமையாய் மாற்றுகிற பரலோகத்தின் வல்லமை உங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான என்னுடைய குமாரத்தி,
எல்லா குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளை அதுக்குள்ளதான் நான் வச்சிருக்கிறேன். சுகமான வாழ்க்கை இது எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். நம்மை விட இன்னும் ஊழியத்துல பெரிய ஊழியம் செய்கிற பாஸ்டரமாவை பார்த்து ஐயோன்னு ஏங்காதீங்க. தேவன் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. ஹேமா ஜான் அம்மா பாடுற மாதிரி அவங்களுடைய லைஃப் போல ஷீபா உனக்கு இருக்காதுன்னு பல முறை கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்காரு. அவங்கள மாதிரி நான் நடக்கணும் நினைக்காத. அவர்கள் அழைத்த அழைப்பு வேறே, கொடுத்த கிருபையின் வரங்கள் வேறே. உன்னை பாஸ்டர் வீட்டுல வச்சிருக்கிறேன். திருமணமே பண்ணாதானே உனக்கு பார்த்த மாப்பிள்ளை ஒருத்தனா செத்து கூட போயிருக்கிறான். எனக்கு கல்யாணம் பண்ணோன்னு நின்னவெல்லாம் செத்துட்டான். 2 இன்சிடென்ட் பார்த்தேன். யாருக்கிட்டே சொல்லல, உங்ககிட்ட தான் சொல்றேன். எங்க வீட்டுல சொல்லிடாதீங்க. எங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லிட்டேன், தயவு செய்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்க. ஏன் அவன் வீணா என்னால சாகணும்? ஏன் பரலோகம் அப்படிப்பட்ட அழைப்பை வச்சிருச்சு என் தலைமையில. எனக்கு அழைப்பு அது எனக்கு வேண்டாம். முடிவு பரியந்தம் என் தேவன் என்னை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என் லைஃப் லாங் என்னுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். இதை ஏன் சின்ன வயசுல இருந்து என் மைண்ட்ல வச்சாருன்னு எனக்கே தெரியாது. 30 வயசுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். ஐ ஆம் யுவர் லவ்வர். வேற எவன் என்ன லவ் பண்ண முடியும்? வேற யாரை நான் போய் லவ் பண்ண முடியும்? எவன் லவ் பண்ணாலும் எத்தனை வருஷம்? மிஞ்சி போனா 100 வருஷமா சொல்ல முடியும். ஆனா நீ எவர் லாஸ்டிங் லவ்வர் எனக்காக இருக்கிற. பூமியில மாத்திரம் அல்ல, நான் மறுரூபமாகி என் தேவனுடைய சமூகத்துல அவருடைய சமூகத்துல போய் இளைப்பாரி இல்ல முடிவில் அவருடைய நித்தியத்துக்குள்ள போனாலும் அவரே என் லவர். இப்படிப்பட்ட எவர் லாஸ்டிங் லவர் யாருக்குங்க கிடைக்கும்? ஒன் அண்ட் ஒன்லி லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான குமாரத்தே. அப்பதான் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பல முறை வாசித்து இருக்கிறேன். அந்த 16ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்காக பாடுகளை அனுபவிக்கவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசன். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை இப்ப பார்க்கிறது ரொம்ப கடினங்க. ஆண்டவர் யாரன்னா அழைச்சு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொன்னால் என் நாமத்துக்காக நீ சாகர வரைக்கும் நீ பாடு சகித்து கொள்ளணும். புறஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உன்னை நான் அனுப்புகிறேன். போற இடத்துலலாம் அடிப்பாங்கயா, உதைப்பாங்க, கட்டுவாங்க, மிதிப்பாங்க. எனக்காக வாங்கிக்கோ, கடைசியில் அதுக்காகவே செத்துரு. யாருன்னா வருவோம் ஊழியத்துக்கு. ஹல்லேலூயா. எப்படிலாம் சொல்லி ஏமாத்தி உங்களை கட்டி கொடுத்தாங்க உங்க வீட்டுல இல்ல? பாஸ்டர் அம்மா நீ உனக்கு ஒரு குறையும் இருக்காது, எல்லா விசுவாசியும் வந்து உனக்கு வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க, நீ ராஜாத்தி மாதிரி ராணி மாதிரி இருக்கலாம் அந்த வீட்டுல. அப்படி ஏமாந்து போனவங்க இங்க எத்தனை பேர் உட்காந்து கை தூக்க சொல்லல. அப்படி ஒருவேளை நினைச்சு வந்திருப்பீங்க. ஆனா போக போக தான் தெரிஞ்சது இது ராணி மாதிரியான வாழ்க்கை இல்ல, அங்க போடுற மேட்டு மாதிரியான மிதிக்கிற வாழ்க்கை. சும்மா இருக்கிறவங்களாம் வந்து கேள்வி கேட்டு போவான். சும்மா இருக்கிறவங்க எல்லாம் கேவலமா பேசுவாங்க. அதுல நம்ம சபைகள்ல சில கலகத்தின் ஆவி இருக்குது. யாருன்னா எதனா சொல்றாங்கன்னா அது 2-10 மாறி நம்ம கிட்ட வந்து போட்டு கொடுக்கிற விசுவாசி கூடவே இருக்கும். அதுதான் நமக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஆனா அதுதான் நமக்கு மனசுக்கு வேதனையே व्यसனமே. அதுதான், அதை தள்ளவும் முடியாது வேணான்னு. அதை நம்ம கேள்வியும் கேட்க முடியாது. அந்த பிரச்சனை சுத்தி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா பிரச்சனை அங்க இல்ல, எங்கதான் இருக்கும்? நம்ம கூட வச்சிருக்கோம் பாரு. அவங்க ஒண்ணு சொல்லிருப்பாங்க, இது அது 10 மாதிரி சொல்லி நம்ம இருதயத்தை கலங்கடிச்சு அவங்கள பார்த்தா அவங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்மள ஆத்திரம் வர மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது 40 வருஷம் அனுபவம் எனக்கு. அதை தாண்டி மூத்தவங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க. இன்னும் எவ்வளவு நீங்க சொல்லுவீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தியாகமான ஒரு ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவரோடு இணைந்து ஊழியம் செய்த சகோதரர்களோட லிஸ்ட் அந்த 16ஆம் அதிகாரத்துல இருக்குது. அப்படித்தானே? நீங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. பெண்கள் கூடுகையில, உபவாச கூடுகையில இதெல்லாம் பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. நானும் பண்ணிருக்கிறேன். ரொம்ப டீப்பா போனதில்லை. 1ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். 16 ரோமர் 16:1.
பெபேயாள் என்ற ஊழியக்காரி இவங்க சபையில ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். பாஸ்டர் அம்மாவா ஊழியம் செஞ்சாங்களா, இல்ல எப்படி தீர்க்க தரிசன ஊழியம் செஞ்சாங்களா, என்ன ஊழியம் செஞ்சாங்க? இவங்க சபைக்கு ஒரு ஊழியக்காரி. இந்த பெபேயாள் அவரை வாழ்த்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அடுத்தது 3ஆம் வசனம் வாசிங்க. முதல்ல சபைக்கு ஊழியக்காரியை பார்த்தோம். இந்த 3ஆம் அதிகாரத்துல இவங்க யாரா? உடன் வேலையாள், கணவன் மனைவி. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கணவன் மனைவி இணைந்து கோவர்க்கராக சபையில உடன் வேலைக்காரர்களாக தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை குறித்த ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அங்க இருக்கு பாருங்க, வாசிங்க. முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம் என்ன பண்ணுச்சான்? இந்த ஊழியக்காரருக்காக, பிராணனுக்காக, ஜீவனுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுக்க துணிந்தவர்கள். ஹல்லேலூயா! அவங்க கொஞ்சம் கூட அச்சப்படல. உயிர் மேல பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் துணிஞ்சு செய்யலாம். அப்படிதானே? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எதை குறிச்சும் கவலை அடிக்கதானே போற, அடிச்சுக்கையா சாகடிச்சிருவேன், சாகடிச்சிரு. கிறிஸ்து எனக்கு ஜீவனின் பலனாக இருக்கிறார் என்று சொல்லுவோம். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் இவர்கள் உடன் வேலைக்காரர்களாக இருந்தது மாத்திரமல்ல, என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுக்க துணிந்தவர்கள். இதை நான் மாத்திரமல்ல, நீங்கள் யாவரும் அறிவீர்கள். இவங்களை பார்த்துதான் உன்னதப்பட்டு சொல்லுது, எனக்கு பிரியமான லீலி புஷ்பா. ஹல்லேலூயா! ஊழியத்தின் பாதையில வருகிற போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மாத்திரமல்ல, சில வேளையில உயிரை கொடுக்கிற சூழ்நிலை வரும். எங்க வீட்டுக்கு வந்துச்சு. எங்க அப்பா இருக்கார் தெரியுமா, வைராக்கியமான ஒரு ஊழியக்காரர். பாஸ்டருக்கு பொண்ணா இருக்கலாம், எங்க அப்பா மாதிரி பாஸ்டருக்குலாம் பொண்ணா இருக்க கூடாதுங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? மற்ற பாஸ்டர்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, ஊழியத்தை மாத்திரம் செய்வார்கள். ஊழியத்துல நல்ல ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் இருக்குது. இதெல்லாம் பார்த்து பல ஊழியங்களை பார்த்து வந்த எனக்கு என் தகப்பன் மேல ஒரு கவலை தான், ஒரு கோபம் தான். ஏன்னா ரொம்ப வைராக்கியமான ஊழியக்காரன். விசுவாசி யாருன்னா சரியில்லாம காணிக்கை எடுத்துட்டு வந்தா எதிர்க்கவே சொல்லிடுவாரு, உன் காணிக்கை எனக்கு வேண்டாம், உன் ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொண்டு காணிக்கை எடுத்துடுவா. நாங்க எப்படிங்க பிழைக்கிறது? எப்படியோ கர்த்தர் கிருபையில அவரை நம்பி நான் இல்லை. கர்த்தர் என்ன ஊழியத்தின் பாதையில நான் ப்ரோக்ராம்ஸ், நான் ரெக்கார்டிங் போய் நான் சம்பாதிக்கிறேன். இதுல பெரிய கிரேட் என்ன தெரியுமா? நான் 8 வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் பாடுறேன், 7 வயசுல இருந்து பாடுறேன். ப்ரொஃபஷனலா பாடினது என்னோட காலேஜுக்கு அப்புறம். ஆனால் 7 வயசுல இருந்து நிறைய மீட்டிங்ஸ்லாம் நான் போய் பாடி இருக்கிறேன். 50 ரூபாய் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? நான் சொல்றது 80ல 80s 90sல 50 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய். அப்படி எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது மீட்டிங்ஸ் போனா எனக்கு ஆஃபரிங் தருவாங்க. இங்க இருந்து வேலூருக்கு, ஆம்பூருக்கு, அப்புறம் நிறைய இடங்களுக்கு, சவுத் இந்தியா ஃபுல்லா நான் நிறைய சுத்தி இருக்கேன். போனா எனக்கு ஆஃபரிங் தருவாங்க. அதை எடுத்துட்டு வந்து அப்படியே எங்க அம்மாட்ட கொடுப்பேன். எங்க அம்மா வீட்டு செலவுக்கு வச்சுக்குவாங்க. ஏன்னா எங்க அப்பா எப்படின்னா எப்பவுமே சொல்வார், இந்த பைபிள் எடுத்து சாப்பிட்றவன் நான் இல்லை அப்படின்பார். ஏன்னா 35 வருஷம் டிவிஎஸ்ல ஒரு மெக்கானிக்காக வேலை பார்த்தார். 2001 வரைக்கும் வேலை பார்த்துட்டு, அப்போ பாஸ்டர் சர்ச்சும் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருல, நான் உங்களை யாருக்கும் பாரமா இல்லை. அவருக்கு அந்த வசனம் வந்துருச்சு அப்பவே. என்னக்காக, என் வயிற்றுக்காக என் கையை என்ன பண்ணுது? இருக்குதா இல்லையா அந்த வசனம்? நீங்க பாக்குறத பார்த்தா அப்படி ஒரு வசனம் இருக்குதான்ற மாதிரி இருக்குது. ஆகையினால போகிற இடத்துல என்ன வேலை கிடைக்குதோ, யாருக்கும் நான் பசியா இருக்கிறேன், எனக்கு இது தேவைன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கவில்லை. என்ன பண்ணாரு? அவருக்கு கைத்தொழில் இருந்துச்சு, நல்லா படிச்சவர். கமாலியல் பாதத்துல உட்கார்ந்து
இன்னைக்கு இருக்கிற என்னென்னோ டிகிரி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் நிறைய படிச்சவர். அதை சொன்னா யூதனுக்கு யூதன், எபிரேனுக்கு எபிரே, கலிலேயனுக்கு கலிலே, அவ்வளவு ஞானம் உள்ளவர் சொல்றாரு, நான் யாரும் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் வைராக்கியம் எங்க அப்பாவுக்கு ரொம்ப அதிகம். அதனால என்ன பண்ணாரு, 2001 வரைக்கும் மவுண்ட் ரோட்ல இருக்கிற சுந்தர மோட்டார்ஸ்ல மெக்கானிக்கா வேலை பார்த்து ஓசூர்ல ப்ரமோஷன் கொடுத்தாங்க பாரு. பார்த்தாரு, நோ இதுக்கு மேல நான் சர்ச்சை விட்டு ஊழியத்துக்கு போனா ஆண்டவரை நான் அடிப்பாருன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு 2001ல இருந்து முழு நேர ஊழியத்துக்கு வந்தார். முழு நேர ஊழியத்துக்கு வந்த உடனே சம்பளம் இல்லை, ஏன்னா அது சொசைட்டி, ஒரு பிரைவேட் கன்சர்ன். வந்த வருமானம், அந்த செட்டில்மெண்ட் பணத்துல அக்காக்கு கல்யாணம் முடிச்சாரு. எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்னு போட்டாரு. சர்ச்செல்லாம் கட்டி முடிச்சாச்சு. அப்ப மிச்சம் இருந்த காசு பிக்ஸட் டெபாசிட்ல போட்டாரு. என்னை கூப்பிட்டு சொன்னாரு, இனி குடும்பத்தை நீ தான் பார்க்கணும்னாரு. ஹல்லேலூயா. என்னால அப்ப நீங்க காணிக்க அப்படிலாம் எங்க அப்பாட்ட கேட்டுறக்கூடாது. சரிங்கப்பா. கரெக்டா காலேஜ் முடிச்சேன், பிகாம் முடிச்சேன். பேங்க்ல எதனா வேலைக்கு போலாமான்னு யோசிச்சேன். டேலி எல்லாம் படிச்சேன். நானும் என்னன்னோ பண்ணி பார்த்தேன், ஆனா கர்த்தர் விடல. காலேஜ் முடிச்ச உடனே ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அகஸ்டின் அங்கிள் கிட்ட பழக்கம். எப்படியும் எங்க வீடு தேடி வந்தார். அதுல இருந்து ரெக்கார்டிங் பாட ஆரம்பிச்சேன். ரெக்கார்டிங்ல பிஸி ஆயிட்டேன். நல்ல வருமானம். அப்பா கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பா அம்மாக்கு நான் சோறு போட்டேன், இன்னைக்கு வரைக்கும் போட்டுருங்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களாம் பாக்குறத பார்த்தா வித்தியாசமா இருக்குது. அதனால தான் என்ன உங்களுக்கு மத்தியில கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சாட்சி நீங்க எங்க கேட்டிருக்க முடியாது. ஏன்னா வேலையால் கூலிக்கு பாத்திரவானா இருக்கிறான். உண்மை தானே? போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாது. இந்த வசனத்துல பார்க்கும்போது ஆசையா இருக்கும் எனக்கும். எங்க சித்தப்பாவும் ஒரு போதகர், நிறைய கிளை சபை வச்சிருக்கிறார். ஒரே பையன் அழகா டிகிரி முடிச்சான், பிடிஎச் முடிச்சான், கல்யாணம் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறான். ஒரு பேர குழந்தை இருக்குது. முழு குடும்பத்தையும் அவரே எங்க சித்தப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருக்கிறான். நானும் தாங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருக்கிறேன். ஆனா என் தகப்பன் ஒத்த பைசா எங்க அப்பாட்ட வாங்கிட முடியாது. நானு, நீ ரெக்கார்டிங் போறல, ப்ரோக்ராம் போறல, சம்பாதிக்கிற இல்ல, காணிக்கையில யாரும் கைய வைக்காதீங்க சார். அதுக்குதான் வைக்க வேணாம்னு சொன்னாரு. 2016ல பயங்கரமான மேசிவ் ஹார்ட் அட்டாக் எங்க அப்பாக்கு. பில்ராத்துல செக் பண்ணோம். உங்க அப்பா பழைக்கிறது ரொம்ப கஷ்டம், 90% அவருக்கு எல்லா வால்வும் வீக் ஆயிருச்சு, பழைக்க முடியாது. அங்கிருந்து தூக்கம் ட்ரிபிள் தூக்கிட்டு போனோம். ட்ரிபிள் ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவுங்க காசு ஆகும்? யாருக்குன்னா அனுபவம் இருக்குதா? நான் சொல்றேன், 2016ல போகும் போதே சொல்றேன் 3 லட்சம் கட்டு அப்படிங்கிறான். நான் சம்பாதிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எங்க இருந்து 3 லட்சத்தை என்னால கட்ட முடியும்? என்ன செய்யறதுன்னு தெரியல. சபையார ஜெபம் பண்ண சொல்லிட்டோம். எங்க அம்மா மெதுவா என்கிட்ட வந்தாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ சம்பாதிச்சு கொடுத்த காசுல கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், ஒரு 2 லட்சம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. நான் சம்பாதிச்ச 2 லட்சமா? எனக்கே யாரும் 2 லட்சம் பேமெண்ட் கொடுக்கல. ஏன்? நான் சினிமாக்கு பாடுறவளான் தான் பிரதர்ஸ்க்கு தெரியும். ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல பாடின ஆளா இருந்தா ஒரே ஒரு சினிமா பாட்டை பாடிட்டு வந்திருந்தேன்னா என்ன மதிப்பாங்க. எனக்கு கிறிஸ்தவ சமுதாயம் கூட யார மதிக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப பாரத்தோடு நான் சொல்றேன். கர்த்தருக்காகவே பாடுறவங்களை மதிக்க மாட்டாங்க. நானும் இத்தனை வருஷமா 30 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கிறேன். என்ன வெளியே யாருக்கும் தெரியல. ஒரே ஒரு முறை போயிட்டு நீயா நான் நிகழ்ச்சியில விஜய் டிவில பாடிட்டேன். அது மேம் போக மாட்டேன்னு என்னோட கொலீக் சிங்கர் ஒருத்தவங்க, அவங்க லைட் மியூசிக்ல பாடுறவங்க, ஷீபா உன்னை தவிர யாருக்கும் கிறிஸ்டியன் சாங் எல்லாரும் பாட தெரியாது, நீ எனக்காக போ அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அங்க போனா சினிமா பாட்டு அது இதுன்னு ஏதோ சாமி பாட்டெல்லாம் என் வாயில எதுவும் வராது, இதுவரைக்கும் பிரதிஷ்டையில ஓடிக்கொண்டு இருக்கிறேன், எனக்கு நீங்க கேரண்டி கொடுங்க அப்படின்னு. இல்ல நீ போ, ஆண்டவரை பத்தி 2 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைக்கும், போய் சொல்லு போ, உன்னை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. அதுக்காக போயிட்டங்க. நேத்து பாக்குறவங்க வரைக்கும் சொல்றாங்க, உங்களை விஜய் டிவில பார்த்தேன். ஐயோ, கர்த்தருக்காக எத்தனையோ வருஷம் பாடிக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் தெரியலையா? ஒரே ஒரு தேனி மயிலும் யாரோ எல்லா சர்ச்சிலும் பாடுறவங்க, தேவனை அறியாதவங்க கூட அதை பாடினது இப்ப ஃபேமஸ் ஆயிருச்சான். அப்படி உலகம் மதிப்பை எதிர்பார்த்து நிக்குதுங்க. அதுக்காக சொல்றேன், உலக பிரகாரமான ஒரு சிங்கரா இருந்தா கோடி கோடியா நான் சம்பாதிச்சிருக்கலாம். கர்த்தருக்காக பாடுறவங்களுக்கு என்னங்க கொடுத்துருவாங்க? எத்தனையோ பாஸ்டர்மாங்க
பல மீட்டிங்ல போய் பிரசங்கம் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு என்ன காணிக்கை கொடுக்குறாங்க? நம்ம காணிக்கை எதிர்பார்த்து வாழ்க்கை நடத்தல, ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை நமக்கு வந்து எங்கேயும் நம்ம எங்க தலைய ஆண்டவர் இதுவரைக்கும் எங்க வெக்கப்படுத்தல. சொல்றேன், எனக்கு டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு, நேரம் ஓடிக்கொண்டு இருக்குது. எங்க அம்மா கொண்டு 2 லட்சம் என் கையில கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இது போதுமா, நான் ஜெயிச்சிருவேன். ஹல்லேலூயா. 1 மாசம் ட்ரீட்மெண்ட் முடிச்சு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆச்சு. வீட்டுக்கு கூட்டு வரும்போது எவ்வளவு தரமா செலவு? 8 ல இருந்து 10 லட்சம் செலவு. எப்படி சந்திச்சேன்னு தெரியாது. என் சகோதரி எனக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா. அந்த அம்மா ஜுவல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அவருடைய தாலி கொடி அப்படியே தூக்கிட்டு என் கையில கொடுத்தா. தகப்பனுடைய உயிரை காப்பாத்து. ஏன் தெரியுமா? நாளைக்கு சர்ஜரி. எங்க அப்பா என்ன எங்க அக்காவும் கூப்பிடுறாரு. 2 பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு, நான் நினைச்சேன் ஏதோ வார்த்தை கர்த்தர் பேசியிருப்பார் போல, வசனத்தை சொல்லி ஜோம் பண்ண சொல்லி விசுவாசின்னு சொல்றாருன்னு ஐசியூக்குள்ள போனா எங்க அப்பா கூப்பிட்டு எங்க 2 பேர் கையை பிடிச்சி சொன்னாரு, மா ஒரு தாழ்மையான வேண்டுகோளை கேட்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய காசு கட்டணும். லட்சக்கணக்கா கேட்டிருப்பானே. ஆமாப்பா. எப்படி சமாளிப்பீங்க? ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கோம்ப்பா. ஏதோ சொல்ல போறாரு. அப்பா காசு ஏதோ வச்சுக்கிற கொடுக்க போறாரு. நாங்க நினைச்சோம். காணிக்கையை மட்டும் கை வச்சிடாதீங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஊழியக்காரர் சுகத்தை விரும்புறாரு கர்த்தரு. அந்த காணிக்கை உனக்கு யூஸ் ஆகணும். அப்புறம் எதுக்குப்பா அந்த காணிக்கை? இல்லம்மா, அது ஆண்டவர்கிட்ட நான் பிரதிஷ்டை பண்ணிட்டேன். சர்ச்சு கட்டணும், நிறைய சபைகளை கிராமத்துல. என் விசுவாசிகள் கஷ்டப்பட்டு கொடுக்குற அந்த 10 நாங்க பார்த்துருக்குறோங்க. அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் கூட இன்னைக்கு இருக்கிற பசங்களை 10 ரூபா கொடுத்து வேற இதெல்லாம் காசா? 500 ரூபாய் நோட்டை தான் காசா பாக்குது நம்ம பிள்ளைங்க. எங்க அப்பா இன்னைக்கும் இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 5 ரூபாய் காயினை கூட கையில கொடுக்க மாட்டார். தேவைப்பா அப்படின்னா கூட ஒரு 10 ரூபாய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படியே கடையில கொடுத்து சேஞ்ச மாத்தி 500 மாத்தி எடுத்து வச்சுக்குவாரு. ஏன்பா? கிராமத்துல சபைகளை கட்ட பாரப்படுத்திட்டாரு எனக்கு ஆண்டவர். அதுல இருந்து கைய வைக்காதீங்கம்மா. எனக்கும் எங்க அக்காவுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. இது என்னடி இது? எங்க அக்கா என்ன சொன்னாப்பா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் நாங்க அதுல கைய வைக்கல, இனிமேல வைக்க என்ன ஆண்டவர் விட மாட்டாருப்பா. எங்க கரங்களை கர்த்தர் பலப்படுத்திருக்கிறார். ஏன் சொல்றேன்? எனக்கு பிரியமானவள் முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம். ஹல்லேலூயா. இவ்வளவு கொடுத்துட மாட்டாரு. மாடி மேல மாடி கட்டிக்கொண்டு சொல்ல மாட்டாரு. நிறைய பணத்தை அனுப்பிட மாட்டாரு. பணம் நிறைய வந்துச்சுன்னா ஆண்டவர் இருக்க மாட்டார். புகழ் ரொம்ப வந்து ஆண்டவர் இருக்க மாட்டார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், எனக்கு அப்புறம் கிரவர் போலாம் பாட தெரியாதுப்பா. அந்த கிரவர்லாம் எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. தமிழை நல்லா உச்சரித்து பாடுவோம். ஆனா அவங்க எல்லாம் பெரிய ஆளா இருக்கிறாங்க. என்னை ஏன் இப்படியே வச்சிருக்கிற? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், நீங்க எப்படி அந்த வார்த்தையை போட்டீங்க? ஒருவேளை மாசம் அந்த வசனத்தை நீங்க போட்டிருக்கலாம். கர்த்தர் என்னோட பேசினார், நீ முள்ளுகள் மத்தியில் இருக்கிற லீலி புஷ்பம். உனக்கு இந்த ஆடம்பரம் வேண்டாம், உனக்கு இந்த உலகத்தின் இன்பம் வேணாம், உனக்கு நான் வசதி கொடுக்க மாட்டேன். சாகர வரைக்கும் எனக்காக பாடுபட உன்னால முடியுமா? சொல்றல்ல, கல்வாரி சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டிங்ல பான்னு சொல்றிய. என் ஜீவனுக்கு ஈடாக நீ எதை கொடுக்க போகிற? உன் வாழ்க்கை கொடுத்ததை பெருசா நினைக்கிறியா? அந்த ஜீவனை நான் உனக்கு தந்தது, அது எனக்கு எடுத்துக்கொள்ள உரிமை இல்லையா? நீ வேற எதை எனக்காக கொடுக்க போற? ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சுதான் இந்த ஆண்டவரே, கண்ணை மூடுற வரைக்கும் எத்தனை முள்ளு நெருஞ்சல்கள் என்னை குத்தினாலும், எத்தனை மரண கண்ணிகள் என்னை சுற்றி சூழ்ந்து வந்தாலும், நான் லீலி புஷ்பமா உமக்கு பிரியமானவளா நிப்பம்பா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், ஆகையால் இக்காலத்து பாடுகள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. சோர்ந்து போகாதீங்க. உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சபையில வருகிற போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நமக்கு பெரிய வேதனை எது தெரியுமா? எனக்கு தெரியுங்க, ஊழியக்காரர் குடும்பங்களுக்கு பெரிய வேதனை. கஷ்டப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்ந்த ஒரு விசுவாசி பின்வாங்கி போனா நம்மளால தாங்க முடியாது. பல இரவு நான் தூங்காம அழுது இருக்கிற விசுவாசிகளுக்காக
இவங்க இப்படி பின்வாங்கி போவாங்க. பின்வாங்கினவங்களை விட அது பிரிஞ்சு போயிடும், எங்கேயோ போயிடும், வேற சபைக்கு போயிடும், சிலது பின்மாற்றத்திலும் போகும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விசுவாசிக்காக எவ்வளவு தியாகம் பண்ண ஆண்டவரே. அப்பெல்லாம் ஆவியானவர் பேசுவார், ஊழியக்காரங்கன்னு சொல்றீங்க, நீங்கள் செய்யல சில பாவங்களும் சில சின்ன சின்ன தப்பா நீங்க நினைக்கிறீங்க, என் இருதயத்தை அது எப்படி வசனப்படுத்த தெரியுமா? அதனாலதான் கர்த்தர் ஓசியை தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னாரு, போய் ஒரு வேசி மார்க்கத்தில் இருக்கிற பெண்ணை போய் திருமணம் பண்ண. அவள் திருமணம் முடிச்சு சோரம் போகும்போது அப்ப தெரியும் அவன் உள்ளம். அப்ப உணர்ந்து கொள், இஸ்ரவேலர் நான் பரிசுத்தப்படுத்தி வச்சேன், வேசி மார்க்கத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை பரிசுத்தமா மாத்தி வச்சேன், ஆனால் என்னுடைய பரிசுத்த நாமத்தை தரித்து கொண்டு வேசித்தனம் பண்ணினார்களே. உன் இருதயம் எப்படி துடிக்குது? அப்படிதான்ப்பா என் இருதயம் துடிக்குது. நம்மை விட்டு பிரிந்து போகிற விசுவாசிகளுக்காக எத்தனை பேர் அழுது இருக்கிறீங்க? கரங்களை வைத்து கர்த்தருக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொல்றேங்க, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம ஒருத்தர் நம்ம விட்டு போக மாட்டாங்க. நம்ம விட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா கர்த்தர் அதை விட அதிகமான ஆத்துமாக்களை தராருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ரொம்ப பிரயோஜனமான ஒரு விசுவாசி நம்ம விட்டு போகுது அப்படின்னா நமக்கு எவ்வளவு வேதனை. நீங்க ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க. சில வேளை நம்ம தப்பும் பண்றோம், நம்ம தகாத வார்த்தைகளை சொல்லிடுறோம். மனுஷன் தானே, நம்ம மாம்சத்துல தானே இருக்கிறோம், பல காரியங்களை சொல்லி விடுகிறோம். ஆனா அப்புறம் ஆண்டவரோட சமூகத்துல விழுந்து கிடக்கிறோம், வெளியே சொல்ல முடியாது, வெக்க கேடு இல்ல. பாஸ்டர்மா நிறைய வீட்டுல பிரச்சனையே. பாஸ்டர்மா எங்க அப்பா சொல்வாரு, ஒரு ஊழியக்காரன் நல்லமே ஊழியம் செய்யணும்னா பாஸ்டர்மா கரெக்டா கர்த்தருக்கு கொடுக்கணும், பாஸ்டர்மா கரெக்டா இருக்கணும். அதனால குறிப்பா சொல்றாரு, ஊழியம் செய்யறவங்க லவ் எல்லாம் பண்ணி தொலைச்சிடாதீங்க, தேவன் உனக்கு மனவாட்டி அனுப்புவார். ஏன்னா எங்க அப்பா பயங்கர கோவக்காரர், எங்க அம்மா அவ்வளோ சாஃப்ட் சாதுவான பூச்சி, தப்பே பண்ணாம திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். எங்க அம்மாக்காக நாங்க சப்போர்ட்டுக்கு போவோம். ஆனா பல வேளையில எங்க தகப்பன் சொல்வாரு, இந்த மனவாட்டியை கர்த்தர் எனக்கு தந்தபடினாலே நான் தேடி போகவில்லை. 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த அம்மாவோட போட்டோ வந்தோன்னு வச்சு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் இதுதான் உனக்கு மனவாட்டி, நீ திருமணம் பண்ணு, நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னாரு. அவரை நம்பி நான் கட்டினேன். இது வரைக்கும் எனக்கு உத்தமமா இருக்குது. எங்க அம்மாக்கு 76 வயசு, எங்க அப்பாக்கு 77 வயசு. பிரச்சனை வரங்க, சண்டை வரும், அதெல்லாம் இல்லை நான் சொல்ல மாட்டேன். வானத்துல இருந்து இறங்கி வந்த தூதனே பிரச்சனை தான், தூதனாலதான் பிரச்சனையே. பிரச்சனை இருக்கும், அது இல்ல. ஆனால் தேவன் இணைத்தது அந்த ஊழியத்தை இனி கட்டி எழுப்புகிறதற்கு மிகுந்த உறுதுணையான ஒரு மார்த்தாளின் தாய். ரொம்ப கஷ்டங்க. இந்த வார்த்தை படித்த மாத்திரத்தை என் தேவன் எனக்கு உணர்த்தினது எங்க அம்மாவை. எனக்கு பிரியமானவள் முள்ளுக்குள்ள வச்சிருக்கிற லீலி புஷ்பம் இன்னைக்கு 76 வயசு வரைக்கும் நடக்க கூட முடியல, உனக்கு சோறாக்கி கொடுக்குதா? சபைக்கு பிரயாசப்படுதான். இன்னைக்கும் எங்க அம்மா நைட் பிரேயர்ல காஃபி டீ போடுவாங்க 76 வயசுல. ஒரு நேரத்தில் விசுவாசி வரும், ஒரு நேரத்தில் வராது, நம்ப முடியாது அவங்கள. எங்க அம்மா ரெடியா பால்லாம் எடுத்து வச்சு, எத்தனை பேர் வருவாங்க நைட் பிரேயருக்கு? ஒரு 50ல இருந்து 60 பேர் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கும் நைட் பிரேயர்ல காஃபி டீ போட்டு கொடுக்குறாங்க. சோர்ந்து போனதே இல்லை. பலவீனம் தான், முடியாது. நான் வீட்டுல இருந்தா எல்லாம் வேலை பண்ணி கொடுத்துருவேன். நான் வீட்டுல இருந்தா எங்க அம்மா தான் செய்யணும். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஊழியத்துல, இன்னும் நான் கஷ்டப்படணுமா? எங்க அம்மா வாய் தந்து சொன்னது இல்லைங்க. அப்படிப்பட்ட வீட்டில இருந்து வளர்க்கப்பட்டு வந்தவள் தான் உங்கள் முன்பாக சாட்சியா இன்றைக்கு நான் நிற்கிறேன். நான் சொல்ற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால நான் பட்ட பாடுகளுக்கெல்லாம் எனக்கு ரிவார்டு வரலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அப்பப்போ ரிவார்டு கொடுப்பாரு. எங்களுக்கு இப்போ ரிவார்டு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் 10 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். அதை சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். பல நாட்கள் ஆண்டவர்கிட்ட நானும் கேள்வி கேட்டிருக்கிறேன். இவ்வளவு வைராக்கியமா என் தகப்பன் நிக்கிறாரு, இவ்வளவு உத்தமமா எங்க அம்மா நிக்கிறாங்களே ஆண்டவரே, ஆனால் ஊழியத்தில் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு மேன்மை எங்களால பார்க்க முடியவில்லையே. இதுதான் உங்க சித்தமா? இதுதான் உங்க திட்டமா? கடந்த 1 வருடமாக ஒரு போராட்டம் போய் கொண்டிருக்கிறது. மெயின் ரோடுக்கு பக்கத்துல எங்க கீழே வீடு, மேல சர்ச்சு. இப்ப உங்களுக்கு தெரியும், நேஷனல் ஹைவேஸ்ல அரும்பாக்கத்துல கொஞ்சம் ஒரு 20 அடி ஃபீட்டு இடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இடமும் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் அக்விசிஷன்ல போதும். இது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. முன்னாடி ஹோட்டல் இருக்கதான் எனக்கு கரெக்டா தெரியல. ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு போகுதுன்னு நான் சொல்ல தெரியல. ஏதோ கொஞ்சமா போகுது. கொஞ்சமா போனா கூட இருக்கிற 900 ஸ்கொயர் ஃபீட்ல கொஞ்சம் போனா கூட எப்படி சபை நடத்துவீங்க? ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டோம்.
சபை விசுவாசிகிட்ட சொல்லி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் உபவாசம் கொடுங்க, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்குது. தீவிரமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே லீஸ்க்கு ஒரு இடம் போயிடணும். எங்க அக்கா சொல்லிட்டா, என் வீட்டுல இடம் இருக்குது, எங்க அப்பா அம்மா கூட்ட போய் நான் வச்சுக்குவேன். ஆனால் சபை விசுவாசிகள் 60 குடும்பம் கிட்ட இருக்குது, எங்க கூட்டிட்டு போறது? லீஸ்க்கு ஒரு இடம் பார்க்கலாம், இல்லைன்னா எல்லாம் ஒரு ஹாலை வாடகைக்கு எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் அப்படின்ற வார்த்தை பொய் இல்ல, பொய் இல்ல. உண்மையா நாங்க அறியவும் இல்ல, நாங்க யோசிச்சும் பார்க்கல. ஒரு சம்பவம் போன மாசம் நடந்துச்சு. எங்க வீட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்ல அம்பேத்கர் ஸ்ட்ரீட் 1956ல எங்கள் தாத்தா முதல் அந்த அரும்பாக்கத்தில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி. ரட்சிக்கப்பட்டு நம்ம கிராமத்துக்கு ஒரு சபை வேணும், சபைக்கு இடம் இல்ல. அன்னைக்கு யாரு? எங்க தாத்தா டெலிபோன்ஸ்ல வேலை வச்சது நிமித்தம் ஒரு 5 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 5 பேர் வச்சு ஒரு கூடுக நடக்குது. ஓரியண்டல் மிஷனரி சொசைட்டி, இன்னைக்கு இருக்கிற ECA. அதுல இருந்து எஸ்ரா சர்க்குணம் ஐயா இல்ல, அவரே இவாஞ்சலிஸ்டா வந்தவர். அவருக்கு முன்னாடி இருந்த மிஷனரி ஆகிய ரிக்பி ஃபேமிலி, வெள்ளக்காரங்க. எனக்கு பிரியமானவர்கள், முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பமாய் இந்த பூமிக்கு வந்து அநேக மிஷனரிமார்கள் நம்மளுடைய தேசத்துக்கு வந்து ஊழியம் செய்தபடினால தான் இன்னைக்கு நம்ம லீலி புஷ்பமா மணக்கிறோம். அந்த லீலி புஷ்பங்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் முள்ளுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில. தமிழை கத்துக்கிட்டு பேசி குடும்பமா வருவாங்களா, எங்க தாத்தா பாட்டிகிட்ட வந்து சாப்பிட்டுலாம் போவாங்களாம். அப்ப எங்க தாத்தா பார்த்து ஒரு நாள் கொஞ்சம் காணிக்கை இருந்துச்சு, ஒரு 200 ரூபாய் சேர்ந்த காணிக்கை எடுத்து அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு கிரவுண்டை வாங்கி, அப்ப அவருக்கு எங்க தாத்தாக்கு 9 பிள்ளைங்க மொத்தம். 1956ல 4 பிள்ளைங்க பிறந்திருக்கிறாங்க. எங்க அப்பா வந்து 2வது, முதல்ல எங்க அத்தைக்கு 11 வயசு, எங்க அப்பாவுக்கு 9 வயசு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்த வாங்கி அந்த மிஷினரி பேர்ல எழுதியிருக்காரு. அப்பவே அந்த மிஷினரி சொன்னாராம், நாங்க எவ்வளவு காலம் இங்க ஊழியம் செய்வோம்னு தெரியாது, இந்த கிராமத்துக்கு நீ தான் காவலாளி, நீ உன் பேர்ல எழுதி நீ இந்த ஆராதனை சபையை கட்டு, நீ சபையை நடத்து, என் பேர்ல எழுதாதன்னு சொன்னாராம். எங்க தாத்தா சொன்னார், இப்போது எனக்கு 4 பிள்ளை, இன்னும் எத்தனை பிள்ளை பிறக்குன்னு தெரியாது, அந்த நாட்கள் அவங்களுக்கு தெரியாது தானே. இதை நான் எனக்குன்னு எழுதிட்டேன்னா என் பிள்ளைங்க ப்ராப்பர்ட்டி ஆக்கிடுவாங்க, நாளைக்கு சொத்து சண்டைலாம் வரும். வேணாம் ஐயா, இதை ஓரியண்டல் மிஷனரி சொசைட்டிக்கு நான் எழுதுறேன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. 200 ரூபாய் அந்த இடம், ஒரு கிரவுண்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 50 ருபீஸ் யாரும் கொடுக்கல, எங்க தாத்தாவே கஷ்டப்பட்டு போட்டிருக்காரு. ஏன்னா டெலிஃபோன்ஸ் லைன் இன்ஸ்பெக்டர் அவரு. டாக்குமெண்ட் பண்ணி வச்ச இடம் அதெல்லாம் போயிருச்சு. ஆனா ECI இப்ப அங்க கிடையாது, அதுக்கப்புறம் தான் ECI மாறிச்சு. ECI வள்ளுவர் சாலையில இருக்குது அரும்பாக்கத்துல. இந்த காலனியில இடம் சர்ச்சு வேண்டான்னு பிஷப் என்ன பண்ணிட்டாரு, வள்ளுவர் சாலையில இடம் வாங்கி கட்டிச்சாங்க ஒரு கிரவுண்டு. இந்த இடம் அப்படியே இருக்குது. ஆரம்பத்துல ஒரு 10 வருஷம் அங்க சபை நடந்திருக்கு, பில்டிங் கட்டி. அதுலதான் எங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. எங்க அம்மா டெய்லரிங் ஸ்கூல் டீச்சரா இருந்தவங்க, டெய்லரிங் ஸ்கூலை வச்சு நடத்திருக்காங்க அங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் டெமாலிஷ் ஆகி யாரும் யூஸ் பண்ண அப்படியே வனாந்திரமா இருந்துச்சு. நாங்க நினைச்சோம் யாரோ வாங்கிட்டாங்க. ஜூன் மாசம் லாஸ்ட்ல எங்களுக்கு நியூஸ் வந்தது, அது யாரும் வாங்கல, நீங்க போய் இப்ப இருக்கிற பிஷப் அம்மா கிட்ட அப்ரோச் பண்ணுங்கன்னு. எங்க அப்பா, நாங்க ஆல்ரெடி ECIல இருந்து வந்தவங்க, எங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் ஜோம் பண்ணிட்டு நம்ம போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தோம். நானு அக்கா, எங்க அப்பா, எங்க அக்கா வீட்டுக்கார் 4 பேர் போய் பார்த்தோம். எங்க சர்ச் ரோடு அக்விசிஷன்ல போறதுனால ஆராதனை நடத்த இடம் இல்லை, இந்த இடம் சும்மா தான் இருக்குது, என் தகப்பன் தான் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, அதை எங்களுக்கு நான் சும்மா கேட்கல, காசுக்கு கேட்கிறேன், கொடுப்பீங்களா? அந்த அம்மா ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, சர்ச் நடந்த இடத்துல சர்ச் மினிஸ்ட்ரிக்கு கேட்குறீங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஆனா உங்களுக்கு கொடுக்குறேன், பட் உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? எவ்வளோ? 1.25 கோடி. ஒரு கிரவுண்ட் அரும்பாக்கத்துல 1.25 கோடின்றது கம்மியா அதிகமா? உங்களுக்கு லேண்ட் வேல்யூவேஷன் தெரியும். அது மினிஸ்ட்ரி அப்படின்ற இடம் இருக்கிறதுனால 2.5 கோடி ஆக்சுவலா ஒரு ரியல் வேல்யூ. ஆனா 1.25 கோடினாங்க. எங்களுக்கு கஷ்டம் தான். ஆனா என் தகப்பன் என்ன தெரியுமா சொன்னாரு, வானமும் பூமியும் கர்த்தருடையது, மனுபுத்திரருக்கு அதை கொடுத்திருக்கிறார், அவருடைய நாமத்தினால சொல்றேன், நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னா கர்த்தரை வாங்க வைப்பார் அப்படின்னாரு. ஹல்லேலூயா.